ஓகே, ஸோ நம்ம ரைஸ் அண்ட் பீஸும் ஜர்க் சிக்கனும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அவங்க எப்போவுமே வந்து கூலான ஏதாவது ஒரு சாலட் மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி கோல்ஸ்லா தான் பண்ணுறேன். ஸோ கேபேஜை வந்து சீவிக்கோங்க. ஓகே, ஸோ ஷ்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தின் ஸ்லைசஸில் வரும் கேபேஜ். ஸோ இவ்வளோ போதும் ஆக்சுவலி. ஸோ இந்த தண்டை எடுத்துகிட்டு நம்ம மிச்சத்தை சீவிக்கலாம். ஸோ இந்த கோல்ஸ்லா பண்ணுறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் மைனீஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மைனீஸ் கொஞ்சம் டார்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, உங்களுக்கு வேணும்னா வினிகர் ஆட் பண்ணலாம். பட் என்னடா இந்த வரேன்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ வேணும்னா வினிகர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் கேபேஜ் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கேபேஜ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன். ஸோ அதில் க்ரீன் பார்ட்டும் ஆட் பண்ணுறேன், மெயினாக அந்த ஒயிட் பார்ட்டு. ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் உங்கள்கிட்ட இல்லைன்னா லைட்டாக ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேரட் இல்லை. ஸோ இதை வந்து நல்லா டாஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிள் கோல்ஸ்லா. ஓகே, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது மைல்டாக இருக்குமா, அந்த சிக்கன் கூட நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்கு வேண்டி நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கிட்ட இந்த டோஸ்டட் கேஷ்யூ நட்ஸ் கட் பண்ணது இருந்துச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட கோல்ஸ்லா